நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா கலர் கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். ஸோ அப்படி ஒரு கலெக்ஷன் தான் இன்றைக்கி. எப்படி வந்து ஐம்பொன் நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்ல போகிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து நிறைய கலெக்ஷன் வாங்கியிருப்போம். எல்லா கலெக்ஷனுமே ரெகுலராக நம்ம வேர் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சிலதெல்லாம் கழட்டி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணி வேர் பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக எப்படி க்ளீன் பண்ணி வேர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் வந்து லெமன் பிழிஞ்சு க்ளீன் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய விபூதி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நல்லா வந்து ரப் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது க்ளீன் சொல்ல முடியாது, அந்த கலர் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த பழைய கோல்டு டைப்பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் இது எப்படி வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் லெமன் போட்டுட்டு இந்த ஐம்பொன் மெட்டீரியல்ஸ் வந்து அதில் போட்டு நான் க்ளீன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த கலர் எப்படி இருக்குன்றது பாருங்கள். இது அப்படியே மெயின்டைன் ஆகும். இதில் வந்து ஷாம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லா ஆப்ஷனுமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்னமும் கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஆர்டர் எப்போ வரும், என்னோட பார்சல் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கு மட்டுமே ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. கொஞ்சம் யோசிங்க. டெலிவரி டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன், கிளியராக சொல்லியிருக்கேன், 5 to 7 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் கிளியராக சொல்லியிருக்கோம் 2 to 15 ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு 15 நாள் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனால் 15 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ மோஸ்ட்டாக நம்ம கேட்குறது 5 to 7 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ். அப்படின்னா சனி ஞாயிறு கால்குலேட் பண்ணாதீங்க, ஏதாச்சும் ஹாலிடேஸ் இருந்தால் அதையுமே கால்குலேட் பண்ணாதீங்க. கால்குலேட் பண்ணாமல் ஒர்க்கிங் டேஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த டியூரேஷனுக்குள்ளே உங்களோட பார்சல் வரலன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவில் போய் 10 கமெண்ட் ஒரே ஆள் போடுறீங்க. நான் அந்த ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதா என்னன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி எல்லா வீடியோலையும் போய் எல்லாத்துலேயும் ஒரு 10 கமெண்ட் போடுறீங்க. அந்த கமெண்ட் ரிமூவ் பண்ணுறது தான் எங்களோட வேலையாக சொல்லுங்கள். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரஸ்ட் இருந்தால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், ட்ரஸ்ட் இருந்தால் ப்ளேஸ் பண்ணாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க 4 பேர் இருந்தால் போதும். நம்பிக்கை இல்லாமல் யாருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வேணாம். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது கஷ்டமாக இருக்குது. நான் பார்சல் பேக் பண்ணுறதுலேருந்து டிஸ்பேச் பண்ணுறதுலேருந்து A to Z என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே தான் ஷோ பண்ணுறேன். ஆனாலுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ப்ளீஸ் என்கிட்ட ஆர்டர் பண்ணாதீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள். நம்பிக்கை இருக்கிற பர்சன் எனக்கு இருந்தால் போதும். அதை தாண்டி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஐம்பொன் மெட்டீரியல் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. லெமன் தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்லையும் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்து டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது அக்கேஷன் போகிறோம், அர்ஜென்ட்டாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் எடுத்து போட்டாலே வந்து உடம்புல போட்டுக்கிட்டாலே வந்து அந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும்.